சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரத்துடைய அழகை அல்லாஹ்வுடைய எந்த படைப்பாலும் வர்ணிக்க முடியாது. அவ்வளவு அழகான மரத்தை அல்லாஹ் 7வது வானத்தில் நாட்டி வைத்திருக்கிறான். சொன்னாங்க 4 ஆறுகள் 4 நதிகளை அந்த மரத்துக்கு கீழே நான் கண்டேன். அதுல 2 நதியை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஓட விட்டு கொண்டிருக்கிறான். முதலாவது நதிதான் ஃபிரௌன் அழிந்த நைல் நதி. 2வது நதி யூப்ரட்டிஸ் நதி. ஈராக், சிரியா, துருக்கி இந்த 3 நாடுகளிலும் அந்த நதி ஓடுது. சொர்க்கத்து நதி 2 அப்ப உலகத்தில் ஓடுது. என்னென்ன நதி? நைல் நதி, 2வது யூப்ரட்டிஸ் நதி, புராத் என்று சொல்லுவாங்க. சகோதரர்களே, சாம்பிள் வச்சிருக்கான் அல்லாஹ், உலகத்துல போய் பாருங்க. சொன்னாங்க முஸ்லிம்ல வருது ஹதீஸ், கியாமத்து நாள் நெருங்கும் போது உலகத்துல பிரம்மாண்டமான யுத்தம் நடக்கும். முழு உலகமும் சிரியாவை டார்கெட் பண்ற காரணம் உங்களுக்கு ஏன் இந்த யுத்தம்? ஏன் வெளிநாட்டு படைகள், நேட்டோவுடைய படைகள், அமெரிக்காட படைகள், ரஷ்யாட படைகள், சைனாட படைகள் எல்லாம் போய் சிரியால டெண்ட் அடிச்சது ஏன்? சிரியால தான் நான் சொன்ன யூப்ரட்டிஸ் நதி ஓடுது, புராத் நதி. எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஹதீஸ் தெரியாம இருக்கலாம், குர்ஆன் தெரியாம இருக்கலாம். யூதர்களுக்கு நல்லா குர்ஆன் தெரியும், நல்லா ஹதீஸ் தெரியும், நாயகம் சொன்னா நடக்கும் என்று தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது அந்த யூப்ரட்டிஸ் நதி ஒரு பெரிய தங்க மலையை வெளியே கப்புமா. தங்க மலை அந்த நதியிலிருந்து வெளியே வரும். முழு உலகமும் 3ஆ பிரிஞ்சு அந்த தங்க மலையை எடுக்கிறதுக்காக யுத்தம் செய்யுமா? இப்ப விளங்குறா ஏன் போய் நிக்கிறான் அங்க? சகோதரர்களே, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்கள் யாரும் அந்த தங்கத்தை எடுக்க போக கூடாது. ஏன்? அது யாருக்கும் கிடைக்காது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த யுத்தத்தில் செத்து மடிவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.